வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீமத் அருட்கவி அருணகிரிநாதர். நம்ம லாஸ்ட் வீக் சாட்டர்டே பார்த்தோம். அதை ஸ்ராவண்ய கோத்திரத்தை சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியம் அவர் காக்கா மணிகாரா வந்தார் எப்படின்றத நம்ம பார்த்தோம். அவள் 8 கோத்திரக்கார காசிலேருந்து வந்தா இல்லையா, அப்போலேருந்தே அவள் மணிகாரா இருக்கா. அந்த ராஜேந்திர சோழனே என்ன பண்ணியிருக்கான், அவளுக்கு ரூபாலாம் கொடுத்து நீதான்ப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பெல்லாம் ஃபுல்லாக அவருக்கு தானே கொடுத்துருந்தா, அவள் வம்சாவளிக்கு தானே கொடுத்துருந்தா. அவள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்தா. நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் போன வாட்டி, இந்த வெங்கட சுப்பிரமணியம் என்றவர் டைம் பாஸ்க்கு, அதாவது காத்தாலெல்லாம் அந்த வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் இந்த சேத்து சபாபதி சிவாச்சாரியார் அவரோட உட்காந்து காலக்ஷேபம்லாம் பண்ணுவாள். அவளுக்கெல்லாம் அதுதான் பொழுதுபோக்கு இல்லையா. அந்த மாதிரி பண்ணியிருந்தா. அப்பா அவர் சான்ஸ்கிரிட்டில் படிப்பார். எதுக்காக அது ஸ்பெஷலைஸ்டாக சொல்கிறேன்னா, அவருக்குமே எல்லாமே தெரியும். சாவண்ய கோத்திரக்காராலும் எல்லாருமே வேதம்லாம் படிச்சிருக்கா, வேதாந்தம் எல்லாமே படித்தவா தான். அதனால் ஒருத்தருக்கொருத்தர் அந்யோன்யமாக அப்படி இருந்திருக்கா. அதுக்காக தான் திருப்பி அந்த வார்த்தையை நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய மடம்ன்றது புராக்ஞ சிவாச்சாரிய சுவாமிகள்னு இவருக்கு மாறித்து. புராண ஞான சிவாச்சாரிய சுவாமிகள்னு யாருக்கு, சேத்து சபாபதி சுவாமிகள். சேத்து சபாபதி சுவாமிகளுக்கு ஒரு அவருடைய ஒய்ஃப் பேர் காமாட்சின்னு பேர். அவருக்கு வேம்புன்ற ஒரு பொண்ணும், வேம்புன்றவங்களை நரசிம்ம சாஸ்திரி அப்படின்றவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த வேம்பு நரசிம்ம சாஸ்திரிக்கு கிருஷ்ணமூர்த்தின்றவர் இப்போ கூட இருக்கார், அட்வொகேட்டாக இருக்கார். வேணும்னா இந்த லிங்கை நீங்கள் பார்த்துட்டு அவரை இந்த யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட பேசலாம். ஓகேவா? வாங்க சார், கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். ஓகேண்ணா. இதில் இம்பார்ட்டண்ட் என்ன சொல்லணுன்னா, தீவிட்டி கொள்ளைக்காரன்கள்லாம் இருக்கா இல்லையா, இந்த சேத்து சபாபதின்றவர் தானே அப்புறமா மடத்தப்பாவாக இருக்கார். அந்த ஸ்ரீனிவாச கவி அவர் போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு சிவாச்சாரியார் பட்டம் கொடுத்து அங்கே இருந்தார். அப்போல்லாம் நான் முன்னாடியே ஒரு இதிலெல்லாம் சொல்லியிருக்கேன், தீவட்டி கொள்ளைக்காரன்னா வேறு யாரும் இல்லை, இங்கே ஆங்கிலேயர்கள் தான் தீவட்டி கொள்ளைக்காரன்னா. எப்போ தோன்றதோ வருவானுங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டா, அவள் பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாள். அதே மாதிரி வரைச்சி இவர் ஒரு தடவை சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஆரத்தி காட்டுறச்சா கரெக்டாக இவனுங்க வந்துட்டு என்ன பண்ணி ஒரு குழந்தை பாவம் தூளியில் படுத்துட்டுருக்கு, தூளி தொட்டில் ஏதோ சம்திங் எல்ஸ் படுத்துட்டுருக்கு. அதை திறந்து பார்த்தா அந்த குழந்தையோட காதில் அவ்வளோ கோல்டு போட்டுருக்க, நகை நெட்டெல்லாம் போட்டுருப்பா இல்லையா, குழந்தைகளுக்கெல்லாம் போடுவாளே. அதை பிடிச்சி அப்படி இழுத்தோன்னே அந்த குழந்தை கத்துன்னு கத்துறது, வீல் கத்தினோடனே என்னடா வீல் கத்துறதுன்னு இவர் எட்டி பார்த்தோன்னே அப்பா அவன் அம்மாவுக்கு சொல்லிட்டு இருக்கா, அப்பா அப்படி எடுக்காதப்பா, அப்படிலாம் பண்ணாதப்பா. ஏன்னா அவனுக்கு திராணி கிடையாது. நம்மளுக்கெல்லாம் பிராமணாலாக இருக்கிறவாளுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பேசக்கூட திராணி கிடையாது. எதுக்கு பேசணும், அவள் பாவம் அவளுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறவா இல்லையா பிராமணா. அதனால் சத்தியத்தை காப்பாற்றணும், அவ்வளோதான். இவன் வரானா என்ன நம்மளால் முடியறதோ எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாளே தப்ப இவங்கிட்டலாம் சண்டை போடணும்னு நினைக்க மாட்டான். இவன் என்ன பண்ணினா, இவர் ஐயோ ராமா எடுக்காதப்பா அப்படின்னுட்டு இவர் தீபாரதனை தட்டோடு இப்படி திரும்பி இருக்கார்ல, இவன் என்ன நினச்சுட்டான், தீவட்டி கொல்லிக்காரன் அவர் இவரை அட்டாக் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு கையில் அருவா வச்சுருந்தவன் கையோடு அப்படியே வெட்டிட்டோம். அந்த தாம்பாளத்தோடு கை ரோட்டில் விழுந்த உடனே எல்லாரும் அப்படியே இவளுக்கு பயம் வந்துடுத்து. யார், தீவட்டி கொள்ளைக்காரனுக்கு. இவர் அந்த வலி தாங்க முடியாத சிவசிவான்னு கத்தினோடனே எல்லாரும் ஓடி வந்துட்டா. உடனே அப்போலேருந்து தட் இஸ் தி லாஸ்ட் டே ஃபார் தீவட்டி கொள்ளைக்காரன். அங்கெல்லாம் கூட பாட்டு பாடின்னு இருப்பாளாம்.
எங்கள் பாட்டி இல்லாமல் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மடத்தப்பா கைப்போச்சு தீவட்டி கொள்ளக்காரனுடைய அட்டுழியும் நின்று போச்சு இதோட அப்படின்னு சொல்லுவாள். இந்த சேத்து சபாபதி காமாட்சி இவங்களது வந்து டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இப்படி தான் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து கோ டு முள்ளன்றம் இவரது சாவர்ணிய கோத்திரம் வெங்கட சுப்பிரமணிய சர்மா இருக்கார் இல்லையா சாஸ்திரிகள், அவர்கிட்ட போயிடுவோம். இவரது வந்து நம்மளுக்கு இந்த வரியெல்லாம் வசூலிச்சுட்டு இருக்கா இல்லையா முனிசிபல் ஆஃபீஸில் முனிசிபல் இதெல்லாம் வந்து சாவர்ணிய கோத்திரத்தை சேர்ந்தவா தானே பண்ணிட்டு இருக்கா. இவளுடைய வம்சாவளி பிரகாரம் ஒத்தொத்தரா வரிசையாக அவா பிள்ளை 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 அப்படி வந்துட்டுருக்க. அதே மாதிரி சாவர்ணிய கோத்திரத்தில் இப்போ வெங்கட சுப்பிரமணியம் சார் இருக்கார் இல்லையா, அதை சாஸ்திரிகள் இருக்கார் இல்லையா, அவருக்கு அடுத்தது ஸ்ரீனிவாச சர்மா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீனிவாச சர்மா ஆர் ராமநாத சர்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த இடத்துல அவருடைய பேர் கூட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிஜிஸ்டரில் இருக்குது, இப்போ கூட இருக்குது. அவருக்குடைய ஒய்ஃபை பற்றி இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இவர் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் வந்து யாரோட பிள்ளை நம்ம பார்த்தோம், யக்ஞாம்பாளுக்கும் வெங்கட சுப்பிரமணிய சர்மா காக்காமணிகாருக்கும் பிறந்தவர் இல்லையா, சாவர்ணிய கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய அம்மா இவருக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இவர் பிறந்தத்துலேருந்து இவர் சாகிற வரைக்கும் இவருடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் அவள் பெரியம்மா, அதாவது அம்மாவோட அக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவுடைய முதல் தாரம் அவளுக்கு பிறந்தத்துலேருந்து கைப்பிள்ளையை எடுத்து தர்ப்பணம் பண்ணியிருக்கு. இது தவசம் பண்ணிகிட்டே இருந்தார், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தவசம் பண்ணார். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து பித்ருக்களுக்கும் குலதெய்வத்துக்கும் அவ்வளோ பண்ணியிருக்கா. நம்மளுக்கு அதனால தான் நம்ம அடுத்தடுத்த வம்சாவளியெலாம் நன்னா இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் எல்லாம் வந்து பித்ரு தோஷம் இருக்குது குலதெய்வ தோஷம் இருக்குன்றா இல்லையா, அந்த காலத்தில் அது கிடையாது. அவளால் அந்த குழந்தை பிறந்தத்துலேருந்து நீ பண்ணி தான்ப்பா ஆகணும், திஸ் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்ப்பா இது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அப்போலேருந்தே பண்ண வச்சுருக்கா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஸ்ரீனிவாசன் ராமநாதன் சாஸ்திரிகள் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது 8 கோத்திரக்காரன் நம்மளுக்கு வந்தாலும் இல்லையோ காசியிலேருந்து, அதில் வந்து பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த நடேசன் சாஸ்திரிகள் என்றவர் வந்து இங்கேருந்து அது கொஞ்சம் கோத்திரக்காரெலாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கூட போயிட்டா, அங்கே அவெல்லாம் வாழ்வியல் பண்ணுறதுக்காக அங்கங்கே போயின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நடேசன் சாஸ்திரிகள்ன்றவர் வந்து தாரமங்கலம்னு அதுக்கிட்ட பக்கத்துலேயே இருக்கும், ஒரு 15-20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போய் அவள் ஃபேமிலி வந்து அங்கே முன்னேற்றம் ஆயிடுச்சு. அங்கே எப்படின்னா நிலம் நீச்சு எல்லாம் நிலப்பொலம்லாம் நன்னா இருந்து ஒரு அதாவது யார் வந்தாலும் இவாளை கேட்காது, அதாவது பஞ்சாயத்து தலைவர் அப்படிலாம் சொல்லுவா பார்த்தீங்களா சினிமாலெல்லாம், அந்த மாதிரி நல்ல போஸ்ட்டில் அதாவது இவாளா சொல் நிலச்சுரங்கத்தாரர் அப்படின்வா பாருங்க. லேண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், எல்லாத்தையும் விற்றா அதை விளைவிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதில் பார்ட்டாலாம் பண்ணுவாள் இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக கட்டி அதெல்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் அவர் இருந்தார். அவருடைய ஒய்ஃபு பேர் விசாலாட்சின்னு பேர். அவர் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள்ன்றவர் வேதம் கீதம் படித்தாலும் அவர் வந்து நாட்டு வைத்தியம் நல்லா பார்த்துருந்தார், நாட்டு வைத்தியம் பார்த்தார். அதனால் எல்லாருக்குமே வந்து அவர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தாரமங்கலத்தில் வந்து திருப்பி அந்த ஜென்ரேஷன் எல்லாம் வரும் இல்லையா, அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ரிலேஷனோடு நல்லபடியாக இருந்துட்டு அங்கே நாட்டு வைத்தியம் பார்த்துருக்கார். ஸ்கூல் வச்சு ஸ்கூல் டீச்சராக எல்லாமும் வேலை பண்ணியிருக்கார். ஜஸ்ட்டு 40 இயர்ஸ்க்குள்ளே எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். இப்போ தென்னை மரம்லாம் நிறையா இருக்கும், தென்னை மரத்துலேருந்து எவ்வளோ யூசஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் பண்ணியிருக்கார் அவர். ஓலை எடுக்கிறது, தொடப்பத்தை பண்ணுறது எல்லாமே டாப் டு பாட்டம் எதுவுமே இன்னொருத்தர் கையிலேருந்து பண்ணிக்காதைக்கு எல்லாமே இவரோட ஓனாக பண்ணி அவள் குழந்தையிலையுமே அப்படி தான் வளர்த்தார். அவருக்கு வந்து அதை நடேசன் சாஸ்திரிகளுக்கும் விசாலாட்சின்றவங்களும் பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவா. அவளுக்கு மொத்தம் 5 குழந்தைகள் பிறந்தா. அதுக்கு மிடில் 2-3 போயிருக்கலாம், அந்த காலத்திலலாம் 5-6 நிறுத்திருக்க மாட்டா. இருக்கிறவளை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும், போனவ குழந்தைகளை பற்றிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிள்ளை வந்து சுப்பிரமணிய ஸ்ரௌதிகள்னு பேர், சுப்பிரமணியன்னு பேர். அவருடைய தாரமங்கல சுப்பிரமணிய ஸ்ரௌதிகள். அவரையும் அவருக்கு 2 பொண்ணு 2 பிள்ளை 3 பொண்ணு. 2 பிள்ளை வந்து தாரமங்கல சுப்பிரமணிய ஸ்ரௌதிகள் ஒருத்தர், தாரமங்கல கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரௌதிகள். 2 பேருமே சாமவேதம் தானே, சாமவேதத்தில் டாப் மோஸ்ட் கொண்டு வந்து வச்சிருந்தார். எங்கே கும்பகோணம் நம்ம மகாபெரிவாள் இருக்குல்ல அந்த ஏரியாவில் தான் அவர் படித்தவா. கும்பகோணத்தில் தான் இவா 2 பேருமே வேத அத்தியாயனம் பண்ணினவா. அவளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சே தாரமங்கல சுப்பிரமணிய ஸ்ரௌதிகள் வந்து டிடிடி திருப்பதி தேவஸ்தானத்தில் வேதம் சொல்லியிருக்கா. எல்லாம் டாப் மோஸ்டில் இருந்தவா. சான்ஸ்கிரிட் புலமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவா. அவளுடைய ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு பொண்ணு இவர். ஆனால் பிறப்பில் ரெண்டாவது, பொண்ணுல முதல். யோக பாக்யம், அதாவது லக்ஷ்மின்னு கூப்பிடுவா. அவளோட பேர் வந்து யோக பாக்யம். மூணாவது பொண்ணு பேர் வந்து சரஸ்வதி. நாலாவது தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரௌதிகள். அஞ்சாவது பாக்யலக்ஷ்மின்ற ஒரு பொண்ணு. இவ 5 பேரையும் கூப்பிட்டுண்டு, விசாலாட்சி ஒய்ஃபையும் கூப்பிட்டுண்டு, அவர் வந்து ரொம்ப கூட்டுண்டு இல்லை, அங்கே ஜாலியாக ரொம்ப நன்னா இருந்தார். அவருக்கு போராத காலம் எல்லாருக்குமே வந்து ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, நல்லது கெட்டது நடக்கிற காலம். அந்த கெட்ட காலம் அவருக்கு வந்தப்போ அவரால் அங்கே வந்து பண்ணிக்க முடியல, அது திருப்பியும் இதெல்லாம் பண்ண முடியல. நில நீச்சலாம் வந்து இன்னொருத்தருக்கு பாதியதை விட்டுட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒண்டி கொடுப்பா, இப்போல்லாம் லீஸுக்கு விட்றா இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 1500 ரூபாய் கொடுப்பா போகிறோம். அந்த காலத்தில் 1500 ரூபாய், அதாவது எனக்கு தெரிஞ்ச 18th century இல்லை, லாஸ்ட் ஆஃப் 18th century ஆர் மிட் ஆஃப் 18th centuryயில் 1500ன்றது எவ்வளோன்றது நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துட்டு பொண்டாட்டி 5 குழந்தைகளோட முள்ளன்றதுக்கே வந்தார். ஏன்னா நேட்டிவ் பிளேஸ்க்கு தானே நம்ம எல்லாருமே போய் சேரணும். எப்படி பிரபஞ்சத்துக்கு போய் நம்ம சேரணும்னு நினைக்கிறோமோ நேட்டிவ் பிளேஸ்க்கு தானே வரணும். அங்கே வந்ததுக்கு அப்புறமா இவாளாமும் ரிலேஷன்ஸ் தானே, எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே ரிலேஷன்ஸை. அப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறதுனால இங்கே இவர் பார்த்தாரோ இல்லையோ நம்ம வெங்கட சுப்பிரமணியம் சர்மா, அதை சாஸ்திரிகள், அவருக்கு தான் எல்லா ஊர்லேருந்தும் அவர் வரி கிதிலாம் வசூல் பண்ணுறதுனால இவாளை பற்றி இவாளுக்கு தெரியும்ல, தாரமங்கலம் நடேஷன் சாஸ்திரிகள் பற்றி தெரியும் இல்லையா. அதனால் அப்பா உன்னுடைய பொண்ணு இருக்கா இல்லையாப்பா, உன் பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுக்குறியா, என் பொண்ணு எங்காத்துல ஒரு குழந்தை இருக்கா, அதாவது அவாத்துலேயே ஒரு ஒன்று விட்ட பொண்ணு ஒருத்தி வளர்ந்துன்றது தான், அந்த பொண்ணை உன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கின்னு இருக்கா. அவளை வந்து அவர் டிஎன் சாஸ்திரிகள் இருக்கார் இல்லையா, தாரமங்கலம் நடேசன் சுப்பிரமணிய ஸ்ரௌதிகள், அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகள் இருக்கார் இல்லையா, அவருக்கு நம்ம லக்ஷ்மி அந்த அம்மா யோக பாக்யம்ன்றவங்களை கல்யாணம் பண்ணி ஆத்துகைஷன் வந்து ரொம்ப நல்ல சம்சாரம் பண்ணிருக்கு. அவருடைய மீதி பசங்கள்லாமும் கல்யாணமாகி குழந்தைய குட்டியோட ரொம்ப நன்னா இருக்கா, இப்போ கூட இருக்கா. அதனால் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகள் இருக்கார் இல்லையா, அவருக்கும் யோகபாகிய லக்ஷ்மி என்றவங்களுக்கும் 4 குழந்தைகள் பிறக்கிறா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொன் குழந்தை பிறந்து போயிடுறது, அடுத்தது 4 பிள்ளை குழந்தை பிறக்கிறா. அதில் 4ஆவதாக ஒரு பொண்ணு குழந்தை பிறந்துடுத்து, அதுவும் போயிடுறது. 5ஆவது ஒரு பிள்ளை. மொத்தம் அவங்களுக்கும் நல்ல சம்பத்தோடு இருக்கா. அவாத்துலேயும் பொன் குழந்தைகள் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவாளோட குழந்தைகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் வரலாம். இங்கே 2 பேர் தானே சொன்னேன் நான், வடத்தப்பா அப்படியே நிற்கிற இல்லையோ, பாவ ஸ்ரீனிவாச கவி அப்படியே என்னம்மா நீ 2 பொன் குழந்தைகளை பற்றி சொல்லிவிட்ட, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரிசுக்கு போயிட்டியே, என்னுடைய இன்னும் 3 வாரிசு இருக்கு, அவளை பற்றி சொல்லுன்றா. அதனால் அடுத்த வர சனிக்கிழமைக்கு அடுத்த 3 பேரையும் சொல்லிட்டோ அடுத்தது வரப்போகிறோம் பாருங்க, ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகளுக்கும் லக்ஷ்மின்றவங்களுக்கும் குழந்தைகள் பிறந்தால் சொல்லி நிறுத்தியிருக்கேன். அவளாம் யார் என்னன்றதை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இதில் யாரை பற்றியான நான் விட்டுருந்தேன், இல்லை நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கோ. அப்போ தான் எனக்கு புரியும், இன்னொருத்தருக்கும் புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு குடும்பத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லீனேஜ் பற்றியே நான் சொல்லின்னு இருக்கேன் இல்லையா. ஒரு 7-8 தலைமுறைக்கு மேலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 தலைமுறை சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லவ்டு ஒன்ஸுக்கெல்லாமும் ஃபேமிலி ட்ரீன்னு இப்போ எல்லாம் பெருசாக சொல்லிகிட்டு இருக்கா பாருங்க. அட்லீஸ்ட்டு கோத்திரக்காரன் இப்போ கல்யாணத்தப்போ தான் நம்ம வந்து பிரபலம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ இல்லாதக்கு எல்லாருக்குமே தெரியட்டும், ஒரு அப்பாவுடைய அம்மா அப்பா பேர் என்ன, அம்மாவுடைய அப்பா அம்மா பேர் என்ன, அவளுடைய தாத்தா அம்மா பேர் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் தெரியணும்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் நம்ம கேட்கணும். அதனால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம். அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க, அம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான், இதுலேயும் இன்க்ளூட் பண்ணிக்கோமா, இவாளாமும் இருக்கா சொல்லுங்க. அதுக்காக தானே கேட்குறேன். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.